ஜூன் 10ஆம் தேதி 2026. இன்றைய தாராபலனும் நட்சத்திர பலனும். உங்கள் ஜாதகத்தை பற்றி அறியவும் உங்கள் எதிர்காலத்தை மாற்றவும். ஸ்ரீ குருப்பியோ நமக. குருவே சரணம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோகிரி ஃப்ரம் காஞ்சிபுரம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தாராபலன் என்கிற இன்றைய நட்சத்திர பலன். எதுக்காக இந்த நட்சத்திர பலன் நம்ம பார்க்குறோன்னா, அப்புறம் தான் ஜென்ம நட்சத்திரம் நம்மளை இயக்குவதா ஜோதிட சாத்திரம் சொல்லுது. இன்றைய நாளை இயக்குற நட்சத்திரம் நம்மளுக்கு எத்தனை நட்சத்திரமாக வருது, அதன் மூலமாக நம்மளுக்கு என்ன பலன்கள் இன்றைக்கி நடக்க இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, நம்ம அசுப நட்சத்திரமாக இருந்தால் சுபகாரியங்களை தவிர்த்துட்டு சுப நட்சத்திரமாக இருந்தால் சுபகாரியங்களை செய்கிறதுக்கு தான் இந்த பதிவே போடுறேன். இது அதிக பேருக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதன் மூலமாக உங்களுக்கு தினசரி நாங்கள் வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளை நீங்கள் எப்படி எதிர்கொள்றதுன்றத ஒரு புரிதல் உண்டாகும். அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பராபர வருடம் வைகாசி மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை, ஜூன் 10/6/2026. இன்னைக்கு திதி பார்த்தீங்கன்னா தசமி தேதி. அது பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வழிபாடு பார்த்தீங்கன்னா லட்சுமி நரசிம்மரை வழிபட துன்பங்கள் விலகி போகும். இதற்கெல்லாம் சிறப்பான நாள் பார்த்தீங்கன்னா கணபதி ஹோமம் செய்ய சிறந்த நாள், கதிர் அறுக்க சிறந்த நாள், மருந்து சாப்பிட்றதுக்கு ஏற்ற நாள், நீர்நிலைகள் கிணறு எடுக்கிறது போன்றது அதெல்லாம் பண்ணுறதுக்கு சரியான நாள். இது பொதுவான இது. இன்றைய நட்சத்திரம் ரேவதி என்னும்போது ஜென்மதாரிகள் பார்த்தோம்னா 1000 கேட்ட ரேவதி. இந்த 3 நட்சத்திரம் ஜென்மதாரிகள். ஜென்மதாரின்னு பார்க்கும்போது மனக்குழப்பம், சோம்பேறித்தனம் இதெல்லாம் இருக்கும், பதற்றம் வரக்கூடியது. இதில் என்ன செய்யலாம்னா, கோயிலுக்கு போகலாம், பரிகார பூஜைகள் செய்யலாம், சொத்து வாங்குதல், பத்திரப்பதிப்பு செய்தல், பதிவு வைத்து இதெல்லாம் பண்ணலாம். செய்யக்கூடாது பார்த்தீங்கன்னா முடிவெட்டுதல், எண்ணெய் சாணம் செய்தல், சீர்திருத்த சட்டை, திருமணம், சீமந்தம், காது குத்தி, முடியெடுக்குதல், முதல்ல மருந்து சாப்பிட்றது, அறுவை சிகிச்சை பழக்கு, இதெல்லாம் அதில் தவிர்க்கணும். அடுத்தது சம்பத்துதாரி. பூஷம், அனுஷம், உத்திரட்டாதி. இந்த 3 நட்சத்திரம் சம்பத்துதாரி. சம்பத்துதாரி முடிவு பொருள் வரவு, காரிய சித்தி ஆகும். சுபகாரியங்கள்லாம் செய்யலாம், பணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள்லாம் செய்யலாம், புதிய முயற்சிகள் கைகூடும், வீடு மனை வாங்கலாம், பேங்க்ல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், பணம் சார்ந்த அனைத்து செய்யலாம், புதிய தொழில் தொடங்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா விபத்துதாரி. பூசம், விசாகம், போராட்டாதி. இந்த 3 நட்சத்திரக்கும் விபத்துதாரி. இதில் பார்த்தீங்கன்னா கோபத்தால் காரியம் இழக்கிறது, வாய்ப்புகளை தவற விடுறது, மனக்குழப்பம், வீண் அலைச்சல், பொருள் விரயம், எதிர்பாராத விபத்து இதெல்லாம் நடக்கக்கூடிய இது. இதில் அனைத்து சுபகாரியங்களை தவிர்க்கணும். தினசரி வேலைகளை கவனத்தோடவும் பாதுகாப்போடு செய்யணும், முன்னெச்சரிக்கையோடு செய்யணும். இதில் செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா புதிய வாகனங்கள் வாங்கக்கூடாது, இரவு நேர வாகன பயணம் செல்லக்கூடாது, அதிவேகமாக வாகனங்களை இயக்கக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சேமதாரை. திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த 3 வருஷத்துக்கும் சேமதாரி. ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியான நாள். அனைத்து சுபகாரங்கள் ஏற்ற நாள். வீடு, வண்டி, வாகனம், ஆபரணம் இதெல்லாம் வாங்கலாம். புதிய முயற்சிகள்லாம் பயன்பெறும். வாங்கிய கடனை திருப்பி கொடுத்தா கடன் அடைஞ்சிடும். நோய் இருப்பவர்கள் இந்த நட்சத்திரம் மருந்து எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா நோய் சரியாயிடும். பாதிநிலை கட்டட பணிகளை தொடங்கினா அது சிறப்பாக முடிஞ்சிடும். ஒரு ஆரோக்கியமான மனநிலையோடு நம்ம இருப்போம். அதனால இதெல்லாம் செய்யலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரத்யேகதாரி. மிருக சிறுசம், சித்திரை, அவிட்டம். இந்த 3 நட்சத்திரக்கும் பிரத்யேகதாரி. பிரத்யேகதாரின் போது சித்திரங்கள், கவனச்சிதறல், வீண் அலைச்சல் உண்டாகும், தடுமானம் உண்டாகும், முடிவெடுப்பில் சித்தம் உண்டாகும், தடை தாமதம் உண்டாகும். இதெல்லாம் நமக்கு ஏற்படக்கூடியது. அதனால அனைத்து சுபகாரங்களும் அதில் தவிர்க்கணும். தினமும் செய்கிற வேலையில் கவனத்தோடவும் முன்னெச்சரிக்கையோடவும் செயல்படணும். தியானம் போன்றவை கற்றுக்கலாம். அதில் அந்த இதில் தொழில் சம்மந்தப்பட்ட முயற்சிகள், முதலீடு பண்ணுறது, இல்லை புதுசாக பொருள் வாங்கினது, அது மாதிரி எந்த விஷயமும் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, அது மாதிரி புதுசாக எந்த விஷயமும் பண்ணக்கூடாது. இதில் தினசரி வேலையில் கவனத்தில் செய்யணும், அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாதகதாரை. ரோகிணி, அஸ்தம், திருவோணம். இந்த 3 நட்சத்திரம் சாதகதாரை. எண்ணங்கள் ஈடுதல், முயற்சிகள் பலிதமாகல், செயல்களுக்கு சாதமான வாய்ப்புகள் நடக்கும். இந்த நேரத்தில் புதிய முயற்சிகள், புதிய வேலைக்கு முயற்சி அளித்து தொழிலை விரிவுபடுத்துறது, இல்லை புதிய தொழில் தொடங்குறது, அதுமாதிரி எல்லாம் பண்ணால் எல்லாமே வெற்றியாக முடியும். இது நம்மளோட செயல்களுக்கு சாதகமான வாய்ப்புகளும் எல்லாம் கிடைக்கும். இதில் சுபகாரியங்கள் எல்லாம் செய்யலாம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா வதைதாரின்னு பார்க்கும்போது கிருத்திகை உத்திரம் உத்திராடம் அந்த 3 நட்சத்திரம் வதைதாரின்னு பார்க்கும்போது உடல் சோர்வு, மனதில் இருமுறை, கவலை, பணிகள் நாட்டம் எல்லாமே இதெல்லாம் இருக்கும். அதனால் அனைத்து சுபகாரியங்களும் தவிர்க்கணும். தினசரி வேலைகளை கவனத்தோடவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் பண்ணுவோம். கடன் வாங்கக்கூடாது, மருத்துவ பரிசீலனை பண்ணிக்கூடாது, வீண் வம்புகள் வர வாய்ப்பு இருக்குது, திடீர் வெளியூர் பயணம் செல்லக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயங்களும் தவிர்த்துட்டு தினசரி வேலைகளில் கவனமாக செய்யணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மைத்திரதாரை, பரணி, பூரம், போராடம் இந்த 3 நட்சத்திரக்கும் மைத்திரதாரி ஜென்ம நட்சத்திரம் 8வது நட்சத்திரம் வரும், சந்திராஷ்டம நட்சத்திரமாக வரும். ஆனால் சந்திராஷ்டம தினத்தில் வந்து நம்ம மனக்குழப்பத்தோடு இருக்குன்ற காரணத்தினால இதில் மெயினான சுப நிகழ்ச்சிகள் தவிர்ப்பாங்க. திருமணம், காது குத்து, அது மாதிரி மெயினான சுப நிகழ்ச்சி தவிர்ப்பாங்க. சுப நிகழ்ச்சி சம்மந்தமான மற்ற வேலைகளை செய்வாங்க. ஒரு சத்திரத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்து, கோயிலில் போய் புக் பண்ணிட்டு வர்றது, நகை வாங்கி வைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வாங்க. மெயினான இதுவும் தவிர்த்துருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெய்வ காரியம் செய்தல், புதிய முயற்சி இதெல்லாம் வந்து இது பண்ணணும். கோயிலுக்கு போகலாம், மற்ற இதெல்லாம் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பரம மைத்திரதாரி, அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரத்துக்கும் பரம மைத்திரதாரி. அனைத்து சுபகாரியங்களுக்கும் உகந்தது. பூமி சம்பந்தமான விஷயம், பத்திரப்பதிவு, வீடு வாங்குறது, மனை வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, புதுசாக அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறது, சொத்து சம்மந்தமாக பேசுறது, நண்பர்களோட ஆதரவு உதவியெல்லாம் கிடைக்கும். அதில் வெளியூர் பயணம் சொல்லலாம், வெளிநாடு பயணம் சொல்லலாம், புதிய தொழில் தொடங்கலாம், தொழில் சம்பந்தமான வெளியூருக்கு வெளிநாடு போகலாம், மகான்கள் தரிசனம் பண்ணலாம், திருமணத்தை நகை போட வாங்குறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். தொழில் வியாபாரம் சம்பந்தமான அனைத்து முயற்சியும் வெற்றி தரும். இந்த தாராபலன் எதுக்காக வந்து நான் வீடியோவை போடுறேன்னா, நான் இது ஏற்கனவே ஒரு 3 மாதமாக செக் பண்ணி இது மாதிரி தான் நடக்குதான்னு செக் பண்ணிட்டேன். அதை வந்து எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காக இதை பண்ணுறேன். நீங்கள் முதல்ல செக் பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி இதில் சொல்கிற மாதிரி நடக்குதா பாருங்கள். அது மாதிரி நடந்ததுன்னா அதை வந்து ஃபாலோ பண்ணி நிறைய அதை பற்றி ஒரு புரிதல் உண்டாக்கிங்க. உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாருக்கும் சேர்ந்து தினசரி நம்ம நடக்கக்கூடிய விஷயங்களை முன்னெச்சரிக்கையோடவும் கவனத்தோடவும் செயல்பட்டு அந்த அந்த கஷ்டத்துலேருந்து நம்ம வந்து வெளியே வரணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இதை வீடியோவை போடுறேன். இது வந்து ஒரு புரிதலோட ஒரு 2 மாதம் 3 மாதம் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு புரிதல் உண்டாகும். அதனால் தினசரி நம்ம நடக்கக்கூடிய கவலைகள், துன்பங்கள், பிரச்சனைகளை நம்ம தவிர்க்கலாம். 100% தவிர்க்க முடியாது, ஓரளவுக்கு ஒரு 80% நடக்காமல் தவிர்க்கலாம். இதுதான் இந்த வீடியோ போடுறேன். எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.